வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு வெறுப்பை உண்டு உரமாக்கும், அதில் புன்சிரிப்பு என்னும் பூ பூக்கும் என்ற இந்த கூற்றோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அன்பு. இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ஜானகி அவர்கள். இவர் கடந்த 36 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இந்தோனேசியா பிரம்மா குமாரி இயக்கத்தின் நேஷனல் கோஆர்டினேட்டராக சேவை செய்து வருகிறார். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் ஆன்மீக சேவை செய்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இந்த அன்பினுடைய உண்மையான பொருள் என்ன சிஸ்டர்? அன்புங்கிறது எல்லா குணங்களை காட்டிலும் மிக சிறந்த குணம்னு சொல்றாங்க. இந்த அன்பை கொண்டு எதை வேணாலும் சாதிக்கலாம்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிஸ்டர்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் அன்பு நான் அனுபவம் செய்கிற பொழுது என்னோட தாயார்கிட்ட இருந்து தான் நான் அனுபவம் செய்தேன். அந்த சமயம் நம்ம 8 பேர் நம்ம குடும்பத்தில், அம்மா எல்லாருக்கும் அந்த அன்பு காட்டுனாங்க. அவங்க சமையல் நமக்கு நிறைய பிடிக்கும். அவங்க அன்பு காட்டுறது உண்மையான அன்பு. அப்போ நம்ம மனம் அமைதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அவங்க எனக்கு சொந்தமான அந்த ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனால் இப்போ அம்மா இல்லை, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, உடம்பு விட்டு போயிட்டாங்க. இப்போ நான் எங்கே அன்பை தேடுறது? அதே மாதிரி அன்பு, நிரந்தர அன்பு, மனதை தொடுற மாதிரி அன்பு எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? மனிதர்களை நம்ம பார்த்தால் அவங்க அன்பு கொடுக்கலாம், ஆனால் அது நிரந்தர அன்பா? எப்போவுமே நம்மளோட இருப்பாங்களா? அவங்கள நம்ம நம்பி இருக்கலாமா? அவங்க போனால் நம்ம என்ன செய்யறது? எங்கே தேடுவோம்? யாரை தேடுவோம்? இப்படி தேடுவோம்? இந்த மாதிரி நம்ம வெளிப்புறத்தில் அன்பு தேடிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவே கிடையாது பாருங்க. ஆகவே அன்புன்னு சொல்றது உண்மையான நிரந்தர நெஞ்சார நம்ம ரசிக்கிற ஒரு அன்பு. அது எங்க இருந்து வர்றோம்? நமக்குள்ள இருந்து தான் வர்றோம். ஏனென்றால் நம்ம விட்டு நம்ம பிரிய முடியாது. என்னோட எண்ணங்கள் என்னோடையே இருக்கும். எங்கே போனாலும் என்னுடைய எண்ணங்கள் நான் எடுத்துட்டு போறேன். ஆகவே எனக்குள்ளேயே நான் அன்பு ஒரு மாதிரி உண்டாக்குனா, அந்த அன்பை நான் ஒரு வளர்ச்சி கொடுத்தால் நான் எங்கே போனாலும் நான் அன்பாக இருப்பேன். அந்த அன்பு அனுபவம் செய்வேன். மற்றவங்களுக்கு நான் பங்கு கொள்ள முடியும். ஆகவே எனக்குள்ளே தான் எனக்கு என்னென்ன வேணும் அதை நான் எனக்குள்ளே நிரப்பிக்கொள்ளணும். இதுதான் என்னோட அனுபவம். காரணம், அம்மா என்னோட எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் எப்போவுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகவே அன்புன்னு சொல்றது நமக்குள்ளேயே நம்ம உண்டாக்கலாம். இப்போ இது ஒரு பௌதீக அன்பு, மனிதர்கள் மேல காட்டுற ஒரு அன்பு இல்லையா? ஆனா வேற மாதிரி ஒரு மிக ஒரு அமைதியான உண்மையான நிரந்தர அன்பு இருக்கான்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்ம கேட்கிற பொழுது பகவான் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து நமக்கு அன்பு கிடைக்குமா? என்ன மாதிரி முயற்சி செய்யணும்? என்ன மாதிரி அன்பு நமக்கு கிடைக்கும்? அதன் மூலமா நம்ம என்ன சாதிக்கலாம்? இதெல்லாம் நம்ம பல மாதிரி எண்ணங்கள் நம்ம வச்சிருக்கலாம். சிஸ்டர், இன்றைய உலகத்துல மனிதர்கள் அந்த உண்மையான அன்பிற்காக ஏங்கி இருக்காங்க. அந்த உண்மையான அன்பு கிடைக்காத பட்சத்துல அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த டென்ஷன் அதிகமாகும் போது கோவன்ற ரூபத்துல மாறிடுறாங்க. அப்போ இதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணணும்? இப்போ பாருங்க, நமக்கு டென்ஷன் இருந்தா, கோபம் இருந்தா அதுக்கு நமக்கு உதவுமா? உதவாது. அது வீணாதான் அந்த மாதிரி எண்ணங்கள் வச்சிருக்கோம், அந்த மாதிரி இமோஷன் வச்சிருக்கோம் இல்லையா? ஆகவே அன்பு வேணும்னா உண்மையான அன்பு எங்கே தேடுறது, எப்படி தேடுறதுன்னு விவரம் நமக்கு தெரியணும். அதோட பொருள் என்ன, எங்கே தேட முடியும், எப்படி தேட முடியும், அது என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், இதெல்லாம் தெரியாமல் இருந்து எங்கேயோ எப்படியோ வர்றோன்னு நம்ம நினைச்சா அது நிச்சயமாக வரவே வராது. ஆகவே பாருங்க, அன்பு வேணும்னா நமக்குள்ளேயே நம்ம அகநோக்கத்தில் தேடணும்.
தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. கோயில் குளத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. அங்கே வந்து நம்ம அமைதியாக இருக்கிற பொழுது நம்ம வந்து நம்மையே பார்க்கலாம். நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு மனிதன், நான் என்ன செய்ய முடியும், இன்னும் நல்ல மனிதனாக மாற என்னென்ன முயற்சி நான் செய்ய முடியும், என்னுடைய எண்ணங்கள் வந்து எனக்கு சகோதரியாக இருக்கா, இல்லாட்டி எனக்கு எதிராக இருக்கா, நானே எனக்கு ஒரு துணையாக இருக்கேனா, இல்லாட்டி எனக்கு நானே எதிரியாக இருக்கேனா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம். இப்போ பாருங்க, எனக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குன்னா நான் எனக்கு ஒரு சிநேகிதர் கிடையாது, நானே எனக்கு ஒரு விரோதி தான். ஆகவே எனக்கு நான் உண்மையாக ஒரு அன்பு காட்டணும்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும். நானே எனக்கு ஒரு அன்பு காட்டணும். ஆகவே நான் எனக்குள்ளேயே அன்பு இருந்தால்தான் மற்றவங்களுக்கு நான் பரிமாற முடியும் பாருங்க. ஆகவே நம்ம சுய தர்ஷன், சுய எண்ணங்கள், அந்த சுய நம்பிக்கை, இதெல்லாம் நமக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். வெளிப்புறத்திலிருந்து நம்ம பார்க்கறது அது நிச்சயமாக நம்ம நிரந்தரமாக வச்சிருக்க முடியாது. அது நமக்கு சொந்தமும் கிடையாது. அது அவங்கக்கிட்டே இருக்கு. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுதான் நமக்கு சொந்தம் இல்லையா? ஆகவே 2 விதத்தில் நம்ம அன்பு தேடலாம். ஒன்று, நானே முயற்சி செய்து அன்பாக இருக்கணும், அன்பாக நினைக்கணும், அன்பாக பேசணும், அன்பை நான் எனக்குள்ளே கொண்டு வரணும். 2வது, பகவான் அவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அன்பு கடல்ன்னு சொல்கிறோம். கடல்ன்னு சொல்கிற பொழுது எவ்வளோ பெருசாக இருக்கும், எல்லையற்ற அன்பு கிடைக்கும். ஆனால் அவரோட நான் என்ன மாதிரி தொடர்பு வச்சுருக்கிறது, அந்த அன்பு நான் எப்படி பெறுறது, இதுக்கெல்லாம் நான் வந்து விஷயம் தேடணும். அதோடைய என்ன விதம்னு நான் தேடாமல் இருந்தால் அது என்னை தேடி வரும்னு சொல்கிறது அர்த்தமே கிடையாது. நம்ம முயற்சி செய்யணும். ஆகவே நம்ம நல்ல மனிதர்களாக மாறணும்னா நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும். சிஸ்டர், இந்த அன்புங்கிறது சில நேரங்களில் நெகட்டிவ் ரூபத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அதாவது அதிக அன்பு காமிக்கும் போது அது மோகன்ற ரூபத்தில் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அன்புக்கும் மோகத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சிஸ்டர்? இப்போ அன்புன்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி. அன்பு வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். அன்பு வந்து நமக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும், ஒரு 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 உயர்ந்த ஒரு ஸ்திதி அது கொடுக்கும். இதுதான் அன்பு. ஆனால் பற்றுன்னு சொல்கிறது அது நெகட்டிவ். பற்றுனால நமக்கு சோகம் வரும், துக்கம் வரும், ஒரு நம்ம ஏமாந்து போயிட்டோன்னு அந்த ஒரு ஃபீலிங்கும் வரும். ஆகவே பற்றுக்கும் அன்புக்கும் ஒரு இது உண்மையாக விரோதி. இப்போ பாருங்க, எங்கள் அம்மா தாயாரை பற்றி பேசினேன். அவங்க இல்லை, ஆனால் எனக்கு பற்றுன்னு சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க எங்கேயோ போனாங்க, போயிட்டாங்க. ஆனால் நல்ல மெமரிஸ், நல்ல எண்ணங்கள் இன்னும் எனக்குள்ளே இருக்கு. அந்த சோகம்ன்றது சொல்கிறது கிடையாது. இப்போ எங்கே பற்று இருக்கோ, அவங்க இல்லாமல் இருந்தால் அவங்க போயிட்டாங்களே, நான் தனியாக இருக்கேனே, நான் என்ன செய்வேன், என்னால் முடியலையே, அவங்க இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் எனக்கு சோகம் வரும். ஆகவே எங்கே வந்து இந்த பற்று இருக்கோ அங்கே சோகம்தான் இருக்கும். அன்புன்னு சொல்கிறது சந்தோஷமாக நம்ம ஒன்றா இருந்தோம், இப்போ இல்லை, ஆனால் நல்ல மெமரிஸ், நல்ல எண்ணங்கள் இன்னும் வச்சிருக்கலாம். அன்புன்னு சொல்கிறது அது எப்போவுமே பாசிட்டிவ். ஆண்டவனும் பகவானும் அவர் உண்மையாகவே பாசிட்டிவ். அன்பு கடல். அவரை தான் நம்ம தாய், தந்தை, அப்புறம் சிநேகிதர், குரு, கைட், இதெல்லாம் நம்ம நினச்சா அவர் எப்போவுமே நம்ம கூட இருப்பார். அவரோட பேசலாம், ஒரு தொடர்பு வச்சிருக்கலாம். இப்போ நம்ம வந்து பகவான்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போனால் தான் அவரை நினைக்கணும், இல்லாட்டி வெடிக்காலையில் ஒரு பூஜை செய்யணும் அவரை நினைக்கணும், இல்லாட்டி சாயங்கால நேரம் அவரை நினைக்கணும். நம்ம நினைக்கிறோம் அந்தந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு பூஜை செய்யணும்னு. ஆனால் உண்மையாக பார்க்கணுன்னா பகவானை வந்து எப்போவுமே நம்மளோட இருக்கணும்னா அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பகவானை கண்ணால் பார்க்க முடியாது, அவர் பௌதிக உருவத்தில் இல்லை, எப்படி பேசுறது, அவர் இல்லையே, கண் மூலமாக பார்க்க முடியாதுன்னு.
ஆனால் நம்ம எண்ணங்கள் மூலமாக நம்ம நினைக்கலாம். இப்போ பாருங்க, எங்கள் அம்மா இப்போ இல்லை, ஆனால் அவங்க என்ன மாதிரி அன்பு எனக்கு காட்டுனாங்கன்னு இன்னும் எனக்குள்ள அப்படியே இருக்கு பாருங்க. அதே போல பகவான் அன்பு தந்தால் அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்கும், அவரோட பேசலாமா? அவர் தானே தாயும் தந்தையும் சிநேகிதர் எல்லாமே அவருன்னா நான் எப்படி அவரோட பேசணும் அன்னு எல்லா நேரத்துலையும் என்ன காரியம் செய்தாலும் ஒரு நான் முழுக்க அவரோடய நான் பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு தனிமைன்னு கிடையாது. அவரோட சிநேகிதமும் எனக்கு கிடைக்கும். அவரோட அன்பும் என்னால் ஒரு மாதிரி அனுபவம் செய்ய முடியும். எனக்குள்ளே ஒரு சக்தி கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். ஆகவே எனக்கு பயமே கிடையாது. என்னோட சிநேகிதர் பகவான் அண்ணா எதுக்கு பயம் இல்லையா? ஆனால் மனிதர்களை நம்ம எதிர்பார்த்தால் ஒரு சமயம் நல்லா இருப்பாங்க, இன்னொரு சமயம் எப்படி இருப்பாங்களோ யாருக்கு சொல்ல முடியும் இல்லையா?